ஹாய் +2 ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ரிஃபைனிங் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரலாக மெட்டல் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் இட்ஸ் ஓர்லேருந்து மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அதில் கண்டெயின் சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். சில தேவையில்லாத பொருட்கள் அதில் இருக்கும். சச்சஸ் அன்ரியாக்டட் ஆக்சைடு, அதர் மெட்டல், நான் மெட்டல். அந்த தேவையில்லாத பொருள் என்னலாம்னா ரியாக்ட் ஆகாத ஆக்சைட்ஸ், ஒரு வேற மெட்டல், நம்ம பிரித்து எடுக்கிற மெட்டலை தவிர்த்து வேற மெட்டலும் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. ஸோ நான் மெட்டல்ஸும் இருக்கும். இது எல்லாமே இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த க்ரூட் மெட்டலை ஐசோலேட் பண்ணுற அந்த ப்ராசஸ் பேர் தான் ரிஃபைனிங் ப்ராசஸ். ஸோ ரிமூவல் ஆஃப் சச் இம்ப்யூரிட்டிஸ் அசோசியேட்டட் வித் க்ரூட் மெட்டல் இஸ் கால்ட் ரிஃபைனிங். ஸோ நமக்கு தேவையான மெட்டலை இதுலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் ரிஃபைனிங் ப்ராசஸ். சில காமன் ரிஃபைனிங் மெத்தட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்டிலேஷன். டிஸ்டிலேஷனுக்கு பேசிக் பிரின்சிபிளே இந்த பாய்லிங் டிஃப்ரென்ஸ் தான். பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே மெட்டல்ஸ்னால பாய்லிங் வாலடைல் மெட்டல். இப்போ ஜிங்குக்கு பாய்லிங் பாயிண்ட் பாருங்கள் 1180 இருக்குது. அதே இது மெர்க்குரிக்கு பாருங்கள் 630 தான் இருக்குது. ஸோ பாய்லிங் டிஃப்ரென்ஸு சிங்க்கு மெர்க்குரி வேறு இருக்குது. சிங்குக்கு தான் அதிகமாக இருக்குது, மெர்க்குரிக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இம்ப்யூர் மெட்டல் இஸ் ஹீட்டட். ஸோ இப்போ ஜிங்கு மெர்க்குரியும் இருக்குது, மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம பிரிக்கணும் அப்படின்னா அந்த இம்ப்யூர் மெட்டலை ஹீட் டு எவாப்ரேட். ஸோ ஹீட் டு எவாப்ரேட் அண்ட் த வேப்பர் ஆர் கண்டென்ஸ் டு கெட் பியூர் மெட்டல். ஸோ இந்த இதில் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், முதல்ல மெர்க்குரி எவாப்ரேட் ஆகும். அந்த மெர்க்குரியை திரும்ப கண்டென்ஸ்னால் குளிர்விக்கிறது. குளிர்விச்சோம் அப்படின்னா நமக்கு பியூர் மெர்க்குரி என்ன செஞ்சிடும், கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ இது ஜிங்கு மெர்க்குரியும் சேர்ந்து இருக்கும்போது அதோடைய பாய்லிங் பாயிண்ட் டிஃபரன்ஸை வச்சு பிரிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைச்சிரும், பியூர் மெர்க்குரி கிடைச்சிரும். ஸோ இது டிஸ்டிலேஷன். பேசிக் பிரின்சிபிள் என்னென்னா பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸை வச்சு தான். அதே இது லிக்வேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் மெல்ட்டிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மேலே டிஸ்டிலேஷனுக்கு பார்த்தது பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸு, இங்கே பார்க்குறது இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் ஃப்ரம் மெட்டல் ஹேவ் ரிலேட்டிவ்லி லோ மெல்ட்டிங் பாயிண்ட். இப்போ டின்னு எஸ்என்னு சொல்லுவாங்க, அதோடைய மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 904 கெல்வின். அதே லெட்டோட மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 600. மெர்க்குரி பார்த்தீங்கன்னா 234. பிஸ்மத் பார்த்தீங்கன்னா 545. ஸோ இப்போ இதில் கிட்டத்தட்ட 4 மெட்டல் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ எப்படி பிரிப்பாங்க இந்த ப்ராசஸில்? க்ரூடு மெட்டல் அப்படிங்கிறது இந்த எல்லா மெட்டலும் சேர்ந்து இருக்குது, ஹீட் பண்ணுவாங்க, ஃபார்ம் ஃபியூசிபிள் லிக்யூட். ஸோ ஒரு லிக்யூட் ஃபார்ம் ஆகும். இது அலோட் டு ஃப்ளோ ஆன் ஏ ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸில் அப்படி ஃப்ளோ பண்ண விடுவாங்க. த இம்ப்யூர் மெட்டல் பேஸ்ட் ஆன் ஸ்லோப்பிங் ஹெர்த் ஆஃப் ஏ ரெவர்பரேட்டரி ஃபர்னேஸ். ரெவர்பரேட்டரி ஃபர்னேஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல இதான் ரெவர்பரேட்டரி ஃபர்னஸ். பாருங்கள், லிக்வேஷனில் இந்த இம்ப்யூர் மெட்டல் என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல ஊற்றுறாங்க. ஊற்றும்போது பாருங்கள் இம்ப்யூரிட்டி அந்த இடத்துல தங்கிடுது. பியூர் மெட்டல் நமக்கு என்ன செஞ்சிருது, அந்த கிரே கலரில் கீழே கொடுத்தாங்கன்னா தெரியும். ஸோ கீழே கிடச்சிருது. அந்த ஸ்லோப்பிங் ஹெர்த்தும் அழகாக கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்லோப்பிங் ஹெர்த்து. ஸோ இம்ப்யூர் மெட்டலை போட்டு எப்படி பியூர் மெட்டல் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? ஸோ இதான் இங்கே வேடிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன, ரிவர்பரேட்டரி ஃபர்னஸில் ஹீட் பண்ணும்போது மெல்ட்டிங் பாயிண்ட் எது அபோவாக இருக்கோ அந்த மெட்டல் இந்த அப்சன்ஸ் ஆஃப் ஏர் த மோல்டன் பியூர் மெட்டல் ஃப்ளோஸ் டவுன். ஸோ குறுகிய அந்த மெட்டல் பியூர் மெட்டல் ஃப்ளோஸ் டவுன் ஆகும். இம்ப்யூரிட்டிஸ் மெட்டல் டவுன் ஆகாது, அப்படி நின்றும், அப்படியே அந்த ஹெர்த்துலேயே நின்றுது. ஸோ த மோல்டன் மெட்டல் கலெக்ட் பண்ணுவாங்க, திரும்ப அதை திண்மமாக அதாவது சாலிடாக மாற்றிடுவாங்க. ஸோ இதுதான் லிக்வேஷன். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அப்படின்னா க்ரூட் மெட்டல் ரிஃபைன் பை எலக்ட்ராலைசிஸ். ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமானது.